இந்த திமுகவை எதிர்ப்பதற்கு, திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜகவும், அதிமுகவும் மட்டும் இருந்தால் போதாது. புலிக்கு பயந்தவங்க எல்லாம் என் மேல வந்து படுத்துக்குங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாரும் எங்க கூட்டணியில வந்து சேருங்கன்னு அறைகூவலுக்கு மேல அறைகூவலாக விட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாதிரி சூழலை பார்க்கும்போது தேர்தல் களத்துல ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ங்கிற மாதிரி. ஆமா, அதாவது திமுகவுக்கு இன்னைக்கு 2 பலம் வந்து இருக்கு இன்னைக்கு தேதிக்கு. ஆஸ் ஆன் டேட் அவர்களுடைய பலம், எதிரணியுடைய பலவீனம், ரெண்டுமே வந்து அவங்களுடைய பலத்தை வந்து கூட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க இதுல எல்லாருமே வந்து கூட்டணி கட்சிகள் வந்து முத்தரசு வந்து சொல்றாரு, எங்களுக்குன்னு சொல்லி சில கொள்கைகள் இருக்கு, அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படி விட்டு கொடுக்க கூடாது, அது அவங்க எதுக்கு விட்டு கொடுக்கணும். ஆனால் அதே சமயம் இன்று உள்ள காலத்தின் கட்டாயம் என்னங்கிறது நாங்கள் உணர்ந்திருக்கோம். ஒரு பாசிச ஆட்சியை கொண்டு வர பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கூட்டணியில் இருப்போம். அது வந்து வேற யாரோ சொல்லி நாங்கள் அதை நினைக்கல, நாங்களே ஃபீல் பண்றோம் பாசிச ஆட்சியை கொண்டு வர பாஜகவை வீழ்த்தணும்னு சொல்லி. அப்போ அதுக்கு எதிரணியில் தான் நாங்கள் இருப்போம். எங்களுக்குன்னு சொல்ல உரிமையோட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், கேட்போம். அதே மாதிரி இவர் வந்து இன்னும் ஒருபடி மேலே போய் விசிகால வந்து திருமாவளவன் வந்து சொல்லிட்டாரு, கேட்போம், கொடுக்கலன்னா கூட நாங்கள் இங்கே தான் இருப்போம், நாங்கள் வேறு எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டாரு. அதனால அந்த இவங்களுக்கு வந்து குழப்பங்கள் இல்லை. காங்கிரஸ் வந்து தேசிய லெவலில் வந்து பிஜேபி எதிர்க்கிறவங்க ஸ்டேட் லெவலில் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக போவாங்களா? அதனால அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. 4 முக்கிய கட்சிகளுமே வந்து இங்கே தான் இருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இங்கே வந்து காங்கிரசுக்கு கடந்த 2 மக்களவை தேர்தலாக 9 சீட்டு அல்லது 10 சீட்டு அப்படியே கிடைச்சிட்டு இருக்கு சார். அதுல கை வைக்கிறதுக்கு அந்த ஈக்குவேஷனை உடைக்கிறதுக்கு ஒரு காலத்திலயும் அவங்க விரும்ப மாட்டாங்க. காங்கிரஸ் மேலிடம் சொல்லி சொல்றோம்ல, டெல்லி, அவங்க விரும்ப மாட்டாங்க. இங்க வந்து கீழே வந்து ஸ்டேட் லெவல்ல இப்ப காங்கிரஸ்ல வந்து ஒரு 10 கோஷ்டி இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. 9 சீட்டு கொடுத்தா அந்த 10வது கோஷ்டி நபர் சீட்டு கிடைக்காதவங்க வந்து ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. ஆனா அது டெல்லியில இருந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி கலாட்டா பண்ணாதீங்கன்னு. கடைசியில் எல்லாரும் ஒத்துமையா தான் இருப்பாங்க தேர்தல் சமயத்துல, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த மட்டும் துவக்கத்தில் முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கு. துவக்கத்திலே வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு அமித்ஷா. அதை கிளாரிஃபை பண்ணார் அவர். இல்லை, கூட்டணி என்னுடைய தலைமையில் கூட்டணி, ஆட்சிங்கிறது அதிமுக தான் ஒரு தடவை சொன்னார் எடப்பாடி அவர்கள். அதுக்கப்புறம் அதை பற்றி அவர் பேச மாட்டேங்கிறார், அவருடைய ஆட்கள் தான் பேசுறாங்க. அப்புறம் வழக்கமா அவருடைய ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரின்னு நினைக்கிறாரோ என்னவோ சார். இருக்கலாம். என்ன இந்த மாதிரி சினிமாத்தனமா தானே போயிட்டு இருக்கு அந்த அரசியல். அவருக்கு ஊதுகுழலாக இருந்த ஜெயக்குமார் வந்து இப்ப மௌனம் காக்குற அளவுக்கு, ஏன்னா அவருக்கு ராஜ்யசபால வந்து நாமினேஷன் கிடைக்கல. அந்த மாதிரி அவங்க கட்சிக்குள்ளேயும் சில குழப்பங்கள் இருக்கு.